இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியே பாக்குறோம். மக்கள் அண்ணாமலை ரொம்ப விரும்பி கேட்கறாங்க. இன்னைக்கு பாஜகவை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு வெற்றி பாதைன்னு நான் கருதுறோம். எதையுமே குறை சொல்ல முடியாது. புரியாதவங்க தான் குறை சொல்லணும், புரிஞ்சவங்க யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. மிகவும் எதிர்பார்க்கிறோம், நிறைய எதிர்பார்க்கிறோம். இன்னும் அண்ணாமலைஜி தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் மதத்தை தாண்டி மக்களை தாண்டி நல்லா நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அவரை பிடிச்சதுனால தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். ஜெய் ஜெய் மாதரம் மாதரம் ஜெய். தமிழ்நாட்டோட மாற்றத்துணர் பாதை தான். அண்ணாமலைஜி எங்கெங்க போறாரோ எல்லா இடத்துலயும் வெற்றி தான். இனி வெற்றி மேல் வெற்றி வரும். 2026 தமிழ்நாடு பெரிய மாற்றம் இருக்கு. வருகை மாற்றத்துக்கான வருகை தான். அண்ணாமலைஜி கண்டிப்பா அடுத்த முதல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றம் எல்லா சலுகைகள் எல்லா மக்களுக்கும் போய் சேரும். எந்த ஒரு பாகுபாடு இருக்காது. மெயினா ஊழல் எல்லா ஆட்சியா இருக்கும். வளர்ச்சிக்கான ஆட்சி, எல்லா மக்களுக்கு உண்டான ஆட்சி. சார், இப்ப நீங்க உங்க வயசு என்னங்க? 21 வயசு ஆகுது. 21 வயசுக்காரங்க அத்தனை பேரும் நீ சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாடு கந்தரகோலமா இருக்குது. இந்த கந்தரகோலமான நாட்டை சிறுக திருத்தி இன்னைக்கு எந்த லெவல்ல கொண்டு வந்திருக்காருன்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய உங்களுடைய வாட்ஸ்அப்ல, உங்களுடைய கூகுள் எல்லாத்திலும் ஓபன் பண்ணி பாருங்க. நரேந்திர மோடி ஆட்சியினுடைய வெற்றி பாதையில போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும், ஒவ்வொரு செயல்பாடும் நம்ம நாடோட முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்க ஒழிய பின்னேற்றத்தை நோக்கி எதுவுமே இல்லை. இன்னைக்கு உலக நாடு முழுசும் நம்ம இந்தியாவை மதிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மோடிஜியினுடைய அரசாட்சி தான். இந்த அரசாட்சி ஊழலாத அரசாட்சி, முற்போக்கான அரசாட்சி, மக்களின் வளர்ச்சிக்கு உதவுற அரசாட்சி. இது மேலும் மேலும் தொடரும் என்பதை தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இட்ஸ் பூம் சார், இட் இஸ் வெரி பூம். எங்களோட அடுத்த தீபாவளி, ரம்ஜான், எல்லா கிறிஸ்துமஸ், எல்லா பண்டிகையும் எங்க அண்ணாமலைஜி அந்த சேர்ல, சிஎம் சேர்ல உட்கார்றதெல்லாம் இருக்கு. கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக தான் நாங்க பாடுபட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதுதான் எங்களுக்கு தேவை. அரசியல் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். மக்கள் இனி ஓட்டு போட்டு ஏமாந்து இருக்கிற மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும். அதை நோக்கி கண்டிப்பா நாங்க போயிட்டு இருக்கிறோம். நடக்கும். மாற்றங்கள் அப்படின்றது 100% சார். இன்னைக்கு எல்லாமே மாறணும். நம்மளுடைய நடவடிக்கை, பிஹேவியர், பசங்களோட படிப்பு, மருத்துவம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோடு, டிராபிக், A to Z மாறும். அரசியல்வாதி அத்தனை பேர் பயந்து ஓடிங்க. லஞ்சம் இல்லாத ஒரு நாடா கண்டிப்பாக சிறுக உடனே மாறாது. சிறுக ஒன் ஃபைன் மார்னிங் லஞ்சம் இல்லாத மாடான தமிழ்நாடு மாறும். அதுக்கு எங்களுக்கு உண்மையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். மிகவும் நன்றி தம்பி. என் பாத யாத்திரை அடுத்தபடியாக நம்ம நாட்டை ஒரு உச்சகட்டத்துக்கு வளர்ச்சி பாதையை கொண்டு போகக்கூடிய பாத யாத்திரையாக மாறும். மக்கள் மனதில் ஆழமான பதிவை பாரதிய ஜனதா கொண்டு போய் சேர்த்தறதுக்கு இந்த என் மக்கள் பயன்படும் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்று நடக்கக்கூடிய சமுதாய சீர்கேட்டையும் அரசியல் சீர்கேட்டையும் சரி செய்ய ஒரே ஒரு தலைவரால் மட்டும்தான் முடியும். அந்த தலைவர் தான் நமது அண்ணாமலை அவர்கள். அவர்களுடைய வரவு இன்று நல்லவராக மாற அனைவரும் ஒன்று கூடி அவரை வரவேற்று இந்த விழாவை சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். மோடிஜியின் படி மேலும் மேலும் சிறக்க, திரும்பவும் நமது இந்தியாவை மோடிஜி ஆளுமைக்கு கொண்டு வர அனைவரும் வாக்களிப்போம் என இந்த நேரத்தில் உறுதி கொள்வோம் என கூறிக்கொண்டு என்னை முறை முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இப்ப நம்ம நரேந்திர மோடி அறிவித்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம சொல்றோம் தமிழ்நாட்டில் மோடி ஹிந்தி திணிச்சா சொல்லலாம். கிடையவே கிடையாது. வட இந்தியாவில் காசிக்கு போனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசங்க கூட வணக்கம் காசி வாங்க அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருமே உச்சரிக்க தெரியுது. நம்ம இங்க இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த காசி தமிழ் சங்கம் மூலமா கலாச்சார பரிமாற்றம், வட இந்தியாவுக்கும் நம்ம தென்னிந்தியாவுக்கும் எவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு கலாச்சார பரிமாற்றங்களுக்கு ஒற்றுமை இருக்கு, ஆலய வழிபாடுகள் முறை இருக்கு, அனைத்துமே அருமையா செஞ்சு கொடுத்தாங்க. சென்று வந்த அனைவருமே முழு மனநிறைவான நிகழ்ச்சிகளோட கலந்துகிட்டோம். நரேந்திர மோடி ஆட்சியை வாயால் நம்ம சொல்ல முடியாது. இமய முதல் குமரி வரை எல்லா ஊர்லயுமே போய் பார்த்தோம்னா அந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பா இருக்கு. உதாரணத்துக்கு மக்களுக்கு அவங்க கொடுத்த திட்டங்கள், கடனே வாங்க முடியாது, ஒத்திலே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல முத்ரா அப்படிங்கிற திட்டம் மூலமா எந்த அடமானமும் சூரிட்டி இல்லாம நிறைய கடன் கொடுக்கறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு உதவுறாங்க. நாட்டோட பாதுகாப்பு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க. அடுத்த நாட்டை நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது, நம்ம நாட்டை சார்ந்து மற்ற நாடுகள் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையோட ஆட்சி நடத்திட்டு இருக்கு. என்மன் யாத்திரை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். அரசியல் சார்ந்து நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம நாட்டோட ஒற்றுமை என்ன, தேசபக்தி என்ன, அது எல்லாத்தையுமே விளக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த என் பாத யாத்திரையாக நாங்க நினைக்கிறோம். அண்ணாமலையோட வருகை அனைத்து தமிழ் மக்களோட எண்ணங்களிலும், ஏன் இந்திய மக்களோட எண்ணங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ணாமலை போன்ற ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்தவர்
அரசியல் தலைவரா வரப்ப அந்த நேர்மை அப்படியே இருக்கும். கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சீரழிவு கலாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மாறி நாட்டு மக்களுக்கு உண்டான சேவையை பிடிக்கிறதுக்கு காரணங்களை வெளியே சொல்ல முடியாது. ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்கும். அந்த மாதிரிதான் அண்ணாமலை. அவரோட நேர்மையும் அவரோட வழிகாட்டுதலுமே பார்த்தோன்னே பிடிக்கிற ஒரு விஷயம் யாருக்கா இருந்தாலும். உலக தலைவர்கள்லேயே ஒப்பற்ற தலைவர் நமது மோடி. கிட்டத்தட்ட உலக அளவில் எடுத்த ஓட்டெடுப்ப 76% பெற்று உன்னத தலைவரா மேலோங்கி நிற்கிறாரு. இந்த கொடிய நோய் கொரோனா வந்த போது கிட்டத்தட்ட 52 நாடுகளுக்கு மருந்தை இலவசமா கொடுத்தாரு. அந்த நாடுகள் மோடியை வாழ்த்துறது கொஞ்சம் நெஞ்சமல்ல. அந்த வாழ்த்துக்களை பெற்ற மோடி இந்தியாவின் பிரதமராக இருப்பதை உலக நாடுகள் எல்லோரும் பெரிய பெருமையா பாக்குறாங்க. இந்தியனுக்கு எங்க போனாலும் மோடி என்ற பிரதமரின் கீழ் ஆட்சியின் கீழ் இருக்கின்ற இந்தியர்களுக்கு நாட்டிலே எங்க போனாலும் உலகத்திலே எங்க போனாலும் பெரிய மதிப்பு மரியாதை. மோடி தன் சகாக்களோடு இந்த நாட்டை ஆளுகின்ற திறமை, இந்த நாட்டை பரிபாலனம் செய்கின்ற திறமை வேறு யாருக்கும் வராது. ஒரு பைசா லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நாட்டை ஆளுகின்ற சக்தி பல 100 வருடங்களுக்கு பிறகு மோடி அவர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அந்த வழியில் வந்த நம் அண்ணாமலை மோடியின் திட்டங்களை தமிழ்நாடு எங்கும் தனது என் மக்கள் பாத யாத்திரை மூலம் ஒவ்வொரு மக்களுக்கும் புரியும்படி விளக்கமாக நன்றாக எடுத்துச் சொல்லி சிறுவர்கள் முதல் பெரிய எல்லோருக்கும் புரியும் மாதிரி பேசிக் கொண்டுள்ளார். அவருடைய இந்த யாத்திரை மிகவும் பயனுள்ள யாத்திரை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நடப்பு விஷயங்கள் தெளிவுகள் எல்லாமே மக்களுக்கு கிடைக்கின்றன. அந்த வழியிலே நாளை அண்ணாமலை இந்த தமிழகத்தின் முதல்வராக வருவது மிகவும் உறுதி. பட்டி தொட்டிகள் எல்லாம் கிராமத்தில் மக்கள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள், ஆர்வமோடு இருக்கிறார்கள், தேர்தலுக்காக காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 2026 அண்ணாமலை அவர்கள் முதல்வராக. கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்கும், மருத்துவம் என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்கும். இந்த நாட்டிலே லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசை ஏற்படுத்த எல்லோரையும் மதித்து அரவணைத்து செல்லும் குடும்ப ஆட்சி இல்லாத வாரிசு ஆட்சி இல்லாத அண்ணாமலையின் வருகை மிகவும் உறுதுணையாக தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இருக்கும். அண்ணாமலையை பிடிக்காதவர்கள் யாருமே இல்லை. இந்த கேள்வியை நீங்க யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு அண்ணாமலை பிடிக்காது என்று ஒருவர் கூட சொல்ல மாட்டார்கள். எதிரிகளையும் மயக்கும் முக வசீகரம் கொண்டவர் தான் நமது அண்ணாமலை. அவருடைய கருத்துக்களை பொறுமையாக இருந்து கேட்டு பதில் சொல்லி பதில்களை கேட்டு திரும்ப அவர்கள் திருப்தி அடையும் வரை தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பவர் அண்ணாமலை. எனவே அண்ணாமலைக்கு எதிரி யாருமே கிடையாது.